அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இப்பொழுது கூட இந்த வேத வாசிப்பின் நிகழ்ச்சி உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நேயர்கள், இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஏதோ வேத வாசிப்பு தானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கொண்டு வரும். அதனுடைய நன்மைகள் என்னவென்று சொன்னால், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் யாரோ ஒருவர் சொல்லுகிறதை விட பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஒன்று. அடுத்தபடியாக, நீங்கள் இந்த இவைகளை எத்தனை முறை நீங்கள் போட்டு கேட்கிறீர்களோ அத்தனை முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஓராண்டிலே வாசித்து முடிக்கிறீர்கள். யார் கேட்டாலும் நான் இந்த ஆண்டு இத்தனை முறை வாசித்தேன், வேதத்தை வாசித்தேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இது பரிசுத்த வேதமானது தேவன் அருளின வேதம், தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றால், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இதை நீங்கள் போட்டு இதை கேட்கும் பொழுது, அதில் இருக்கிற வார்த்தைகள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகமும் பலனும் உண்டாகும். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது, தொடர்ச்சியாக படித்து கேட்கும் பொழுது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த நிலைகள் எல்லாம் எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். திருமண காரியங்கள், இப்படி தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கும் இதில் முழுவதும் நல்ல ஆலோசனைகள், வார்த்தைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். சில வேளை மரணப்படுக்கையில் இருப்பார்கள், அவர்களுக்கும் இதை போட்டு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை ஒரு நல்ல கடைசி நேரத்தில் இது ஒரு ஆறுதலை கொடுத்து தேவ சமூகத்துக்கு கூட்டி சேர்க்க ஏதுவாக இருக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அதை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே தொடர்ந்து இதை கேளுங்கள், தேவ நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தேவன் என்னையும் இந்த வார்த்தைகளினாலே தான் நடத்தி வருகிறார். இதே போல் இன்றைக்கும் நீங்கள் இதை கேட்பீர்களே, ஆனால் இன்றைக்குரிய காரியங்களை அது உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக. இன்றைக்கு சங்கீதம் என்ற புத்தகம் 45ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சொசானீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்தரில் உள்ள ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட தேச பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதவிடல் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்திய நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளி போலவும் சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசரும் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்ரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவர்களாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்க கொண்டு வருவாள். ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள்.
ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய பொற்சரிகையாக இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கு பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். சங்கீதம் 46. அலாமோத்தில் வாசிக்க கோராகன் பத்திரமுள்ள ராகத்தில் உனக்கு ஒப்பிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் உண்டு பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கழிப்பை நடக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர்கள் பூமியின் கடைசி முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கோராகன் பத்துள்ள ராகத்தில் எனக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 47. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமான ஒரு கர்த்தர், பயங்கரமான ஒரு பூமி மிதங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்போம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரிய கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி இனத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் நமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கிடங்கள் தேவனுடைய அவர்கள் மகா உன்னதமானவர். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தோம், செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத பகுதியை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாமம் மையப்படட்டும். கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய நாமம் மையப்பட கத்திருந்த நாளில் கூட இந்த வாசித்த 3 சங்கீதங்களிலிருந்து சிறிய வேத பகுதியாக இருந்தாலும் அதில் அநேக சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ராஜ்யத்தை ஆளுகிறவர் நீர் ஆண்டவர், ஒருவரையும் கைவிடாதவர் நீர், எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் எல்லாம் நீர். இப்படியாக நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.